2 குளுக்கோஸ் சேர்ந்து ஒரு மால்டோஸ் உருவாகும். பல்சக்கரைட் வந்து பல்பகுதியம் அதுல எளிய கட்டமைப்பு, அதாவது ஆக்கக்கூறு என்ன, ஒரு ஒரு சக்கரைட், அது வந்து ஒரு பகுதி. சரியா? இப்ப என்னெல்லாம் படிச்சுக்கோம்? கார்போஹைட்ரேட் இயல்புகள், கார்போஹைட்ரேட் வகை, அது எங்க எங்க காணப்படுது, கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம், அடுத்து கார்போஹைட்ரேட் எப்படி இன்னும் காண்றது. சரியா? சரி, இது வந்து இந்த நாளும் வந்து கட்டாயமா காணப்படும்போது இந்த எஸ் வந்து சம் அண்டு போடும். சம் சில புரதங்கள்ல மட்டும் காணப்படும். சரி சரி சரி, அண்டு படிச்சது என்ன, ஒரு சக்கரைட் என்ன. சரி, அண்டு இப்ப இந்த படிக்க போறது இரு சக்கரைட். நான் அண்டு சொன்னேன் ஒரு இரு சக்கரைட் எப்படி உருவாகுது, எப்படி உருவாகுது? ஒரு சர்க்கரைட்டுகள் 2 சேர்ந்து ஒரு ஒரு சக்கரைட் வந்து 2 சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு நீர் மூலக்கூறை இழந்து உருவாகுது என்ன. ஒரு சக்கரைட்னு சொன்னா என்ன குறியீடு, குறியீடு என்ன? ஒரு சக்கரைட்டுக்கு சூத்திரம் சொல்லுவாப்போம். C6H12O6. C6H12O6. அப்ப இதே மாதிரி இன்னொன்னு 2 C6H12O6, இது ரெண்டும் என்ன, ஒரு சர்க்கரைட். இது ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும், C12H24O12 என்ன. இதுல நான் என்ன சொன்னேன், என்ன என்ன கழியும்னு சொன்னேன், என்ன வெளியேற்றப்படும், ஒரு நீர் மூலக்கூறு. நீர் மூலக்கூறு. நீர் மூலக்கூறுக்கு H2O. அப்ப வர்றது C12H22O11. இதுதான் வந்து என்னத்துல குறியீடு, இது ரெண்டும் இரு சர்க்கரை. இது ஒரு சர்க்கரைட், இது வந்து ஒரு சர்க்கரை, இது இரு சர்க்கரை. சரியா? இரு சர்க்கரை. அப்ப அத இந்த குறியீடுலையும் ஒரு சமன்பாட்டுல கொடுத்தோம்னு சொன்னா ஒரு சர்க்கரை 2 சேர்ந்து ஒரு சர்க்கரை இன்னொரு ஒரு சர்க்கரைட்டோட சேர்ந்து ஒரு சர்க்கரைட்டோட சேர்ந்து இப்படி வரும் இரு சர்க்கரை, அடுத்தது பிளஸ் நீர் என்ன. சரி, இது எப்படி போட்டிக்கிறது, ஏன் இந்த இந்த குறியீடு போட்டிக்கிறது, ஏன் இப்படி போடாம ஏன் இப்படி போட்டிக்கு? ஒரு சர்க்கரைட்டும் ஒரு சர்க்கரைட்டும் சேர்ந்த இரு சர்க்கரை, இரு சர்க்கரைட்ல இருந்து நீர் எல்லாம் போனா ஒரு சர்க்கரை தானே. இப்ப இப்படி போட்டா வந்து ஒரு பக்கம் தான் தாக்கம் நடக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு சர்க்கரைட்டும் ஒரு சர்க்கரைட் சேர்த்து இரு சர்க்கரைட் தான் வரும். இப்படி போட்டா என்ன, ஒரு சர்க்கரைட்ல இருந்து ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட்டும் வரலாம், அடுத்து வந்து இரு சர்க்கரைட்டை நம்ம நீர் பகுப்பு செஞ்சா ஒரு சர்க்கரைட் வரலாம் என்ன. இரு சர்க்கரைட்டை நம்ம நீர் பகுப்பு செய்யும் சொன்னா நான் சொன்ன பல் சர்க்கரைட் வந்து ஒரு சர்க்கரை இரு சர்க்கரைட்டா மாறும், இரு சர்க்கரைட் வந்து என்னையா மாறும், ஒரு சர்க்கரைட்டா மாறும். சரியா? இதை சொல்றது மீளும் தாக்கம் சொல்றேன். சரியா? இது வந்து மீளா தாக்கம், இது மீளும் தாக்கம். சரியா? சரி, இப்ப இது விளங்கிட்டா இரு சர்க்கரைட் எப்படி தோன்ற வேண்டிய. சரி சரி. அப்ப சரி, அப்ப இரு சர்க்கரைட்ல 3 படிச்சோம். என்னெல்லாம் என்னெல்லாம் படிச்சோம்? மால்டோஸ், சுக்ரோசு, இலக்ட்ரோஸ். சரியா? இந்த 3 படிச்சு ஒரு சர்க்கரைட்ல படிச்சோம் குளுக்கோஸ், கலெக்டோஸ், ஃப்ரக்டோஸ் என்ன. ஃப்ரக்டோஸ். சரி, நம்ம அதை அந்த டேபிள் போட்ட மாதிரி இதுக்கு ஒரு டேபிள் போடுங்க. சரியா? டேபிள் போடுங்க. இது எழுத போறீங்களா, தேவையா? இது எழுத போறீங்களா? சரி, அண்டு போட்ட மாதிரி இல்ல இரு சர்க்கரைட் போட்டீங்களா, இரு சர்க்கரைட் போட்டீங்களா, ஹெட்டிங் போட்டீங்களா? சரி, போட்டுட்டு எழுதுங்க, போட்டுட்டு எழுதுங்க, பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து இரண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து நீர் மூலக்கூறு ஒன்று இழக்கப்படும் போது ரெண்டு ஒரு சர்க்கரைட் சேரக்குள்ள ஒரு நீர் மூலக்கூறு இழக்கப்படுமா? நீர் மூலக்கூறு இழக்கப்படும் போது அல்லது வெளியேறும் போது இரு சர்க்கரை தோன்றும்.
சரி சரி, நான் ஒரு சர்க்கரைட் சொல்லன்னு சொன்னா ஒரு சர்க்கரைட் என்னத்தை ஞாபகம் வைக்க சொன்னேன்? ஒரு சர்க்கரைட்னு சொன்னா என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னேன்? என்ன பதார்த்தம் என்ன பொருள் ஞாபகம் வரணும்னு சொன்னேன்? ஒரு சர்க்கரைட்னு சொன்னா இந்த பொருள் ஞாபகம் வரணும், இரு சர்க்கரைட்னு சொன்னா இந்த பொருள் ஞாபகம் வரும்னு சொன்னேன். என்னது? ஒரு சர்க்கரைட் இருந்தா குளுக்கோஸ் ஞாபகம் வரணும், இரு சர்க்கரைட் இருந்தா சீனி ஞாபகம் வரணும். என்ன சொன்னதானே? ஒரு சர்க்கரைட்னு சொன்னா குளுக்கோஸ், நம்ம சாப்பிடுற குளுக்கோஸ் தானே, அது ஞாபகத்துக்கு வரணும். இரு சர்க்கரைட்னு சொன்னா சீனி ஞாபகத்துக்கு வரணும். சரியா? அப்ப ஒரு சர்க்கரைட்னு சொன்னா குளுக்கோஸை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அது வந்து நீரில் கரையக்கூடியது. என்ன? நீரில் கரையும். அடுத்தது வந்து இனிப்பு சுவையானது. அதே மாதிரி சீனி எடுத்தோம்னு சொன்னா நீரில் கரையுமா கரையாதா? கரையும். அப்ப இரு சர்க்கரைட் எல்லாம் நீரில் கரையும். அடுத்தது வந்து இனிப்பு சுவையா இனிப்பு சுவை இல்லையா? இனிப்பு சுவை. அப்ப எழுதுங்க. அடுத்தது இனிப்பு சுவையுடையது நீரில் கரையக்கூடியது. அப்ப ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டும் இனிப்பு சுவையுடையது நீரில் கரையக்கூடியது. சரியா? சரி, அடுத்த இந்த டேபிள போடுங்க. இந்த டேபிள போடுங்க. மால்டோஸ், சுக்ரோஸ், சரியா? முதலாவது என்ன? ஆக்கக்கூறுகள். ஆக்கக்கூறுகள்னு சொன்னா ஒரு சர்க்கரைட். என்னென்ன ஒரு சர்க்கரைட் சேர்ந்து இரு சர்க்கரைட் உருவாகி, அதே மாதிரி ஆக்கக்கூறுகள் போட்டு ஒரு சர்க்கரைட்டுக்கு முதலாவது இதுல போடும். சரியா? சரி, இப்ப பார்ப்போம். ஆக்கக்கூறுகள்ல வந்து முதலாவது மோல்டோஸ் வந்து என்ன எல்லாம் சேர்ந்து உருவாகுன்னு பார்ப்போம். சரியா? மோல்டோஸ்ல வந்து இருக்கக்கூடியது வந்து நான் சொல்லிக்கிறேன், ரெண்டு ஒரு சர்க்கரைட் சேர்ந்துதான் என்ன இரு சர்க்கரைட் உருவாகுதான். அப்ப மோல்டோஸ் ஒரு இரு சர்க்கரைட், அதுல வந்து ரெண்டு ஒரு சர்க்கரைட் இருக்கணும். என்ன? மோல்டோஸ்ல வர்றது ரெண்டும் குளுக்கோஸ். சரியா? ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்து ஒரு மோல்டோஸ் உருவாகும். குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். சரியா? அப்ப ரெண்டு மோல்டோஸ் ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்து ஒரு மோல்டோஸ் உருவாகலாம். அதே மாதிரி சுக்ரோஸ்ல வந்து ஒரு குளுக்கோஸும் ஒரு என்னலாம் ஒரு ஃப்ரக்டோஸ். சரியா? ஃப்ரக்டோஸ். அடுத்தது வந்து இலக்ட்ரோஸ்ல குளுக்கோஸும் மிச்சம் என்ன இருக்கு? கலக்டோஸ். என்னைக்கு? கலெக்டோஸ். என்ன? கலெக்டோஸ். சரி, இந்த மூணுலையும் ஆகக்கூறுல ஒரு சர்க்கரையில என்ன பொதுவா இருக்கு? மூணுக்கு குளுக்கோஸ். குளுக்கோஸ். அப்ப மூன்றுலையும் மோல்டோஸ்லயும் லக்டோஸ்லயும் சுக்ரோஸ்லயும் ஆகக்கூறு ஒன்று குளுக்கோஸ். சரியா? மோல்டோஸ்ல வந்து ரெண்டும் குளுக்கோஸ். சுக்ரோஸ்ல வந்து குளுக்கோஸோட ஃப்ரக்டோஸ் சேர்ந்திக்கு. இலக்ட்ரோஸ்ல குளுக்கோஸோட என்ன சேர்ந்திக்கு? கலெக்டோஸ் வந்து. சரியா? சரி, எழுதிக்கணும். இப்ப இதெல்லாம் பாருங்க, நான் சொல்லிக்கேன் ஒரு சர்க்கரைட் ரெண்டு சேர்ந்து இரு சர்க்கரைட் உருவாகும். அதுல இருந்து என்ன வெளியேறும்? நீர் மூலக்கூறு வெளியேறும். சரியா? இப்ப குளுக்கோஸும் சேரக்குள்ள மோல்டோஸும் உருவாகும், அதோட சேர்ந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறும். சரியா? அதே மாதிரி குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேரக்குள்ள சுக்ரோஸ் உருவாகும், அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். இதுக்கும் அப்படித்தான். சரியா? சரி, சரி, அதே மோல்டோஸுக்கு ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எழுதி மாப்பொருள் நீர்ப்பகுப்பின் போது உருவாகும். நான் அஞ்சு சொன்னேனே, மாப்பொருள் என்னையா மாறும்? முதலாவது மாப்பொருள் என்ன சர்க்கரைட்? எத்தனை சர்க்கரைட் மாப்பொருள்? பல் சர்க்கரைட். என்ன? பல் சர்க்கரைட் முதலாவது நீர்ப்பகுப்பு அடைஞ்சா என்னையா மாறும்? இரு சர்க்கரைட்டா மாறும். அதுக்கு பிறகு ஒரு சர்க்கரைட்டா மாறும். சரியா? அப்ப இது பல் சர்க்கரைட். அப்ப இந்த மாப்பொருள் முதலாவது இரு சர்க்கரைட்டா உருவாகிறதான் நீர்ப்பகுப்பு அடையும் போது மோல்டோஸ். சரியா? அப்ப மாப்பொருள் நீர்ப்பகுப்படையும் போது உருவாகும் இடைநிலை என்று கேட்டா அது மோல்டோஸ். மோல்டோஸ் அதுக்கு பிறகு என்னையா மாறும்? குளுக்கோஸா மாறும். சரியா? சரி, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு நீர்ப்பகுப்படையிறதா நம்ம ஒரு பான் சாப்பிட்டோம்னா ஒரு மாப்பொருள். சரியா? அது வந்து நம்மட பிறப்பைக்குள்ள போய் என்ன செய்யும்? நீர்ப்பகுப்படைஞ்சி, அதாவது சமிபாடடைஞ்சி முதலாவது மோல்டோஸா மாறும். என்ன செய்யும்? அந்த மோல்டோஸ் இன்னும் சமிபாடடைஞ்சி குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் தான் நம்மட குருதிக்குள்ள ஆத்துரிஞ்சப்படும். சரியா?
எளிய எளிய வடிவத்துல நம்மள ஒரு உணவோ அல்லது நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஒரு எளிய வடிவத்துக்கு மாற்றப்பட்டு தான் குருஜிகளாக தெரிஞ்சப்படும். சரியா? சரி, அப்ப மாப்பொருள் இதுல எழுதி பாயிண்ட்ஸ் போட்டு மாப்பொருள் நீர்ப்பகுப்படையும் போது உருவாகும் இடைநிலை. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல், அதாவது ஸ்டார் மார்க் போட்டு எழுது. அப்ப எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். சரியா? சரி, அதே மாதிரி இங்க போட்டு எழுது. எலக்ட்ரோஸுக்கு ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எழுது. நான் சொல்லிக்கேன், இருசக்கரைட்டு சொல்லக்குள்ள இயல்பு சொல்லக்குள்ள பொதுவா சொன்னது வந்து இனிப்புச்சுவையுடையதா இனிப்புச்சுவையற்றன்னு சொன்னா இனிப்புச்சுவையுடையது. ஆனா இதுக்கு எழுது இனிப்புச்சுவை குறைந்தது லக்டோஸ். லக்டோஸ் சொன்னா ஒரு பால், பசுப்பாலை ஞாபகம் வச்சுக்க. பசுப்பால் இனிக்குமா இனிக்காதா? சீனி போட்டா இனிக்கும். சீனி போடும் போதா இனிக்குமா இனிக்காதா? இனிக்காதானே? அப்ப நம்ம இருசக்கரைட்ல வந்து இது ரெண்டும் இனிக்கக்கூடியது, இது வந்து இனிப்புச்சுவை குறைந்தது. அப்போ இதுல எழுது இனிப்புச்சுவை குறைந்தது, சுவை குறைந்தது. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான ஒரு இயல்பு இருக்கு. இது வந்து தாவரங்கள்ல காணப்படாது. தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம் கேட்டா லக்டோஸ். சரியா? மற்ற எல்லாம் தாவரங்கள்ல காணப்படும், எலக்ட்ரோஸ் மட்டும் தாவரங்கள்ல காணப்படாது. இது வந்து எம்சிக்கு வராது, ஒரு எம்சிக்கு வரும் ஒரு கேள்வி. அதாவது தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம் கேட்டா அது வந்து என்ன? எலக்ட்ரோஸ். சரியா? இப்ப எலக்ட்ரோஸ் இருந்தா நீங்க பாலை ஞாபகம் வச்சுக்க. சரியா? பாலை ஞாபகம் வச்சா உனக்கு விளங்கும். அது வந்து தாவரத்துல இருக்காது. பால்ற அமைப்பு அது வந்து விலங்குகள்ல மட்டும் காணப்படுது. அப்ப எழுது எலக்ட்ரோஸ் வந்து தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம். ஸ்டார் மார்க் போட்டு எழுது. இது வந்து வழங்கப்படுத்தக்குள்ள மட்டும் நோட்ஸ் மட்டும் எழுதுறதுக்கு நான் சொல்றதை விளங்கி எடு. சரியா? ரெண்டாவது தரம் படிக்க தேவையில்லை. விளங்கி எடுத்தீன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். சரியா? பிறகு படிப்போம்னு சொல்லிவிட்டு எழுதி மட்டும் இருக்காத. அப்ப நம்ம சொல்லக்குள்ளே விளங்கி எடுத்தீங்கன்னா அப்புறம் விளங்கும். ஒருத்தர் எக்ஸாமுக்கு வாசிக்கக்குள்ளே விளங்கும். சரியா? சரி, அடுத்து வந்து காணப்படும் இடங்கள். இதுல எழுது முளைக்கும் வித்து. மோல்டோஸ் எங்க காணப்படும்னு சொன்னா வித்து இருக்கு. என்ன வித்துன்னு சொன்னா ஒரு மரம் முளைக்க போதா இல்ல இந்த ஒரு பயர் என்ன செய்ய போறோம் நாங்க? என்ன செய்யறோம்? முதலாவது வந்து பயர் இடிக்கும். அதை என்ன செய்யறோம்? மண்ணில நாட்ட போறோம். நாட்டுனோடனே அதுல இருந்து மோல அது என்ன வரும்? முளை வரும். என்ன வெள்ளை கலர்ல பயர்ல இருந்து தெரியுமா? முளை வாரது வெள்ளை கலர்ல சின்னதா கொண்டு வரும். அதுல காணப்படுறதுதான் வந்து என்ன? மோல்டோஸ். அப்ப அதுல வந்து முதலாவது எழுதி எங்க காணப்படும் வந்து முளைக்கும் வித்து. முளைக்கும் வித்து முளைக்கும் வித்து. அதுல வந்து இங்க முளைக்கும் வித்துக்கு இந்த மூணாவையும் பாக்ஸ் போட்டு இந்த மோல்டோஸையும் எம் போட்டா மோல்டோஸ் முளைக்கும் வித்து. சரியா? முளைக்கும் வித்து எம் இருக்கி அங்க மோல்டோஸ். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்க. சரியா? முளைக்கும் வித்து. அப்ப மோல்டோஸ் எங்க காணப்படுதுன்னா எம் முளைக்கும் வித்து. ரெண்டையும் மார்க் பண்ணிக்க. சரியா? சரி, அடுத்தது வந்து சுக்ரோஸ். சுக்ரோஸ் எங்க காணப்படும் சொன்னா கரும்புல காணப்படும். சீனிக்கு தானே நம்ம முதலாவது கரும்புல காணப்படும். கரும்புக்கு என்ன சொல்ற? சரி, இதுல கரும்பு எழுது. கரும்பு அடுத்த சீனி. கரும்புக்கு இங்கிலீஷால என்ன சொல்ற? கரும்புக்கு இங்கிலீஷால என்ன சொல்ற? சுகர் கேன். என்ன? சுகர் கேன். அப்ப இந்த சூவை ஒதுங்கி இந்த சுக்ரோஸ். சரியா? எஸ்யூ இந்த சுகர் கேன் போட்டு எஸ்யூ பாடமாக்கி சுக்ரோஸ் சூனா சுகர் கேன். விளங்கலையா? சரி சரி விளங்க. SUGERCANE சுகர் கேனுக்கு வந்து இந்த எஸ்யூ பாடமாக்கி சுகர் கேனுக்கு சூல வந்து இந்த சுக்ரோஸ். சரியா? இப்படி பாடமாக்குனீன்னு சொன்னா மறக்காது. பாடமாக்கதே இல்லை. அப்ப பார்த்தோன்னே வழங்கும். இப்படி பாடமாக்கணும் அது வந்துடும். சரியா? சரி, அடுத்து வந்து லக்டோஸ். லக்டோஸ் எங்க காணப்படும் சொன்னேன்? பால் உற்பத்தி. அதாவது கலக்டோஸும் நம்ம பத்தியும் பால் உற்பத்தி. என்ன? இப்ப லக்டோஸ்க்கு நீர் பகுப்படைஞ்சு வரதான் கலக்டோஸ். அப்ப இது வந்து இது என்ன? பால் உற்பத்தி பொருட்கள். பால் உற்பத்தி பொருட்கள். அப்ப லக்டோஸ பாடமாக்குறதுக்கு லக்டோஜன் பால்மா. லக்டோஜன் என்ன? பால்மா தானே? இப்ப லக்டோஜனை பாடமாக்குனா லக்டோஜன் லக்டோசு பால்மா பால்ல இருக்கும். சரியா? சரி. அப்ப பால் உற்பத்தி பொருட்கள். இப்ப நம்ம நினைப்போம் இது சின்ன இதான எக்ஸாமுக்கு வராதுன்னு நினைச்சா எம்சிக்யூல வந்து நிக்கும்.
40ல ஒரு மார்க் என்ன ஸ்ட்ரக்சர்ல சேல வந்தா பரவாயில்ல, காவாசி அரைவாசி வரும். இப்ப இதுக்கு வந்து 40க்கு சொல்லிட்டா ஒரு மார்க் என்ன. எம்சிக்குள்ள தான் நம்ம டார்கெட் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி ஓஎல் பேப்பர்ல 10ஆம் ஆண்டு 26 கேள்வி வந்துக்கு, 40 எம்சிக்குள்ள 26 கேள்வி என்ன, அரைவாசியோட கூட 60% இந்த முறை 10ஆம் ஆண்டுல வந்து கேள்வி. இப்போ 10ஆம் ஆண்டு தான் முக்கியம். 10ஆம் ஆண்டு படிச்சாதான் ஏ எடுக்கலாம், ஏயோ பி. 10ஆம் ஆண்டு நல்லா படிச்சாதான் பி இருந்தாலும் எடுக்கலாம். சரியா? சரி, அப்ப இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? சார். விளங்கிட்டு தானே பாடமாக்குறேன். இனி மோல்டேஷன் கேட்கின்ற கேட்டா வழங்கணும். முளைக்கும் விட்டு சுக்ரோஸ் சொன்னா சுகர் கேன் பாடமாக்கணும். அப்ப சுகர் கேன் தான் சுகர், சீனிலையும் வரும் கரும்புலையும் வரும். சரியா? சுகர் ரெண்டு பாடமாக்குனா சீனிலையும் சுக்ரோஸ். அடுத்து வந்து லக்டோஸ் வந்து லக்டோஜனை பாடமாக்குனா லக்டோஜன் பால்மா. அப்ப பால் உற்பத்தி பொருட்கள்ல லக்டோஜன் இருக்கு. சரியா? சரி, அடுத்து வந்து இது வந்து இதுக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்லி சொன்ன என்ன? இனிப்புச்சுவையற்றது. என்ன என்ன சொன்ன? தாவரங்கள்ல லக்டோஸுக்கு என்ன சொன்ன பாயிண்ட் சொன்னோம்? தாவரங்களில் காணப்படாதது என்ன, தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம், அதுதான் வந்து லக்டோஸ். சரி சரி, விளங்கிட்டாரு. இது என்ன டவுட் இருக்கா? இந்த இது முக்கியம். குளுக்கோஸ் மோல்டோஸ்ல வந்து 2 குளுக்கோஸ், சுக்ரோஸ்ல வந்து ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும், லக்டோஸ்ல குளுக்கோஸும் கலெக்டோஸ். சரியா? சரி சரி, இப்ப இதை அழிக்கிறேன். சரி, அடுத்தது என்ன? அடுத்தது என்ன வகை? பல்சக்கரைட் என்ன? பல்சக்கரைட் என்ன? ஒரு சர்க்கரைட்டுகள் பல சேர்ந்து நீரையிலிருந்து உருவாகுவது பல்சக்கரைட். சரியா? பல்சக்கரைட். அப்ப பல்சக்கரைட் வந்து ஒரு பல்பகுதியம். பல்பகுதியம் என்று சொல்றது பல்சக்கரைட் என்று பல்சக்கரைட் பல்பகுதியம். பல்சக்கரைட் என்ன? ஒரு சக்கரைட் பல சேர்ந்து உருவாவது என்ன? பல்சக்கரைட். சரியா? ஒரு சக்கரைட் பல ஒரு சக்கரைட் சேர்ந்து உருவாவது என்ன? பல்சக்கரைட். பல்சக்கரைட் என்ன வெளியேறும்? நீர். சரியா? சரி, இப்ப இதுல ஒரு முக்கியமான இது இருக்கு. இப்ப பல்சக்கரைட் நாங்க பல்பகுதியம் சொல்லலாம். சரியா? பல்பகுதியம். பல்பகுதியம் என்ன? பல்பகுதியம். பல்பகுதியம் என்ன? ஒரு பகுதியம், அதாவது ஒரு பகுதியம் பல சேர்ந்து உருவாகிற சிக்கலான ஒரு கட்டமைப்பை தான் நாங்க சொல்றேன் பல்பகுதியம். பின்னுக்கு ஓஎல்ல படிப்பீங்க. அப்ப வந்து இப்ப இதுல வந்து பல்பகுதியம் சொன்னா இதுல ஒரு பகுதியம் என்ன? பல்சக்கரைட் பல்பகுதியம். பல்சக்கரைட் வந்து பல்பகுதியம் அதுல எளிய கட்டமைப்பு, அதாவது ஆக்கக்கூறு என்ன? ஒரு சக்கரைட், அது வந்து ஒரு பகுதி. சரியா? அப்ப ஒரு பகுதியம் பல சேர்ந்து உருவாகிறது தான் பல்பகுதியம். சரியா? அப்ப ஒரு சக்கரைட் பல சேர்ந்து உருவாவது பல்சக்கரைட். சரியா? சரி, இது கொஞ்சம் இந்த பல்பகுதியம் ஒரு பகுதியம் எக்ஸாமுக்கு வார சில டைம் வெளிக்குழு. அப்ப தெரியும் தானே பல்சக்கரைட் என்ன? பல ஒரு சக்கரைகள் சேர்ந்து உருவாகுது. சரியா? அப்ப இந்த இதை போட்டு ஒரு சக்கரைட் வந்து ஒரு பகுதியம், பல்சக்கரைட் வந்து பல்பகுதியம். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுது கிளை கொண்டது அல்லது கிளை அற்றதாக காணப்படலாம். இப்போ அது கட்டமைப்பு வந்து நம்ம கட்டமைப்படுத்தோம் சொன்னா அது கிளை இருக்க கட்டமைப்பாகவும் அமையலாம், கிளை இல்லாத கட்டமைப்பாகவும் அமையலாம். சரியா? நீரில் கரையாது. சரி, நான் ஒரு சக்கரைட்டுக்கு ஞாபகம் வர சொன்னது என்ன? குளுக்கோஸ் என்ன? ஒரு சக்கரைட்டுன்னு சொன்னா குளுக்கோஸ் ஞாபகம் வரணும். குளுக்கோஸ் ஞாபகம் வச்சிருந்தா அது இயல்பு வந்துடும். நீரில் கரையக்கூடியது இனிப்புச்சுவையோடு வந்துடும். சரியா? அடுத்தது வந்து இரு சக்கரைட்டுக்கு என்ன ஞாபகம் வைக்க சொன்னேன்? இரு சக்கரைட்டுக்கு என்ன ஞாபகம் வைக்க சொன்னேன்? அது எழுதையில
கிளாஸ்ல இல்ல. மோல்ட். இது 3வது தரம் சொல்லிக்க இன்றைக்கு வந்தனே சொன்னல. ஒரு சர்க்கரைட்டுக்கு குளுக்கோஸ் ஞாபகம் வை, இரு சர்க்கரைட்டுக்கு ஒண்ணு ஞாபகம் வைக்கல சொன்னேன். என்னது சீனிய ஞாபகம் வைக்கல சொன்னேன். சார். அப்ப சீனிய உனக்கு பார்த்தா வழங்கும், அது நீரில் கரையக்கூடியது, இனிப்பு சுவையுடையது. சரியா? அதே மாதிரி பல் சர்க்கரைட்டுக்கு வந்து நார் இருக்குதானே, நார் நார் ஒரு தேங்காய் நார், தேங்காவுல இருக்கும் நார் தும்புல, அந்த நாரை ஞாபகம் வை. அது வந்து நீர்ல கரையுமா? நீர்ல கரையுமா? கரையாது. அதே மாதிரி அது வந்து இனிப்பு சுவையுடையதா? இல்ல இல்ல. அப்ப உனக்கு ஒரு சர்க்கரைட்டு குளுக்கோஸ் ஞாபகம் வை, இரு சர்க்கரைட்டுல சீனிய ஞாபகம் வை, பல் சர்க்கரைட்டுன்னு சொன்னா நார பாடமாவை. அப்ப வச்சு என்ன சொன்னா அதுல இயல்பு வந்துடும் உனக்கு. சரியா? அப்ப மெனக்கெட்டு பாடமாக தேவையில்லை. ஒண்ணு என்னத்துக்கு ஞாபகம் வைக்கிறேன்னு சொன்னா அதுல இயல்பு தான். இப்போ நார்ற இயல்பு, அதாவது இனிப்பு சுவையற்றது, அடுத்தது வந்து நீர்ல கரையாது. சரியா? சரி, இது விளங்கிட்டா? சரி, இப்ப இதுல என்ன எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் பல் சர்க்கரைட்ல. உதாரணம் என்ன? 3 படிக்கணும். செல்லுலோஸ், செல்லுலோஸ், மாப்பொருள், மாப்பொருள், கிளைகோஜன். என்ன கிளைகோஜன்? இதுக்கும் அதே மாதிரி டேபிள் ஒன்று போடுவோம். வகை, அடுத்து டேபிள் ஒன்று போடும்ல. இப்படி இப்படி இருக்குதானே, ஒப்பிடுற எல்லாம் இருக்குதானே. 1ல 3 வகை 4 வகை எல்லாம் இருக்குதானே. இதுல மட்டும் இல்ல, நிறைய கேள்வி இருக்குதானே, பின்னால பாடங்கள்லாம் இருக்குதானே. நம்ம ஒரு இதுல வந்து 4 வகை இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு டேபிள் ஒன்று போடும். புக்ல இப்படி டேபிள் இல்லாட்டியும் இப்படி ஒரு டேபிள் ஒன்று போட்டு அதுல வந்து இயல்புல எழுதி வை. அப்ப நம்ம புக்ல ஒரு 4 பக்கத்துல இருக்க நோட்ஸ் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துடும். என்ன? அப்ப ஈஸியா ஒப்பிட்டு பார்க்கலாம். 4 பக்கத்தை தட்டி தட்டி பார்க்க தேவையில்லை. இப்ப 4 பக்கத்தை இருக்கிறத ஒரு டேபிள்ல போட்டின்னு சொன்னா 3 இயல்பு வந்துடும். இப்போ ஒரே பார்வையில 3ஐயும் பாடமாக்கிடலாம். சரியா? சரியாப்புல? சரி, விளங்கிட்டா? சரி, அப்ப இதுல எழுது. இதுல வந்து மோலா செல்லுலோஸ், மாப்பொருள், கிளைகோஜன். கிளைகோஜன். சரியா? இதுல வந்து வேறு தகவல்கள் குறிப்பு எழுது. இதுல குறிப்புகள். சரியா மோலாது? சரி, இதுல எழுது. மனித சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு அடைவதில்லை. நான் சொன்னேன் செல்லுலோஸ் என்னத்தை ஞாபகம் வைக்க சொன்னேன்? நார். என்ன நார்? அப்ப அந்த நார் வந்து நம்ம மனித சமிபாட்டு தொகுதியில செமிபாடு அடையாது. சரியா? அப்ப மனித சமிபாட்டு தொகுதியில் செமிபாடு அடையாது எழுது. இதுல மனித சமிபாட்டு தொகுதியில் செமிபாடு அடையாது. அடுத்த பாயிண்ட் எழுது. மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்கும். இதுல எழுது 2வது பாயிண்ட், மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்கும். சரி சரி, இப்ப மாப்பொருளுக்கு எழுதுல இப்ப நம்ம வந்து மனிதனும் இருக்கும் தாவரமும் இருக்கும். சரியா? இப்ப மனிதனும் உணவை சேமிச்சு வைக்கணும், தாவரங்களும் உணவை சேமிச்சு வைக்கணும் தங்க உடல்ல. சரியா? அது வந்து பல் சர்க்கரைட் வடிவுல தான் ரெண்டிலையும், மனிதன்லையும் தாவரங்கள்லையும் பல் சர்க்கரைட் தான் களஞ்சியப்படுத்த வைக்கப்படும். சரியா? உணவு அது வந்து தாவரத்துல வந்து மாப்பொருளா இருக்கும், விலங்குல வந்து அது கிளைகோஜனா இருக்கும். சரியா? விளங்கிட்டா? இப்ப மனிதனும் தாவரம் வந்து உணவை சேமிச்சு வச்சுக்கணும். சரியா? ரெண்டும் பல் சர்க்கரைட் தான், பல் சர்க்கரைட் வடிவுல தான் ரெண்டும் களஞ்சியப்படுத்தி வச்சுக்கணும். ஆனா வித்தியாசம் வந்து மாப்பொருள் வடிவுல தாவரத்திலையும் கிளைகோஜன் வடிவுல விலங்குகளையும் களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும். சரியா? சரி, அப்ப எழுது. தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் வகை. இது தாவரங்களில் மாப்பொருள் தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட். அதாவது கார்போஹைட்ரேட் மிச்சமா இருக்க கார்போஹைட்ரேட் மாப்பொருள் வடிவுல தான் தாவரத்துல களஞ்சியப்படுத்தி வைக்கப்படுமா. சரியா? அப்ப மனிதன்ல இருக்க மேலதிகமா இருக்க கார்போஹைட்ரேட் என்ன வடிவுல?
கிளைகோஜன் வடிவில் என்ன கிளைகோஜன். சரி. அப்ப விலங்குகளின் உடலில் கார்போஹைட்ரேட் கிளைகோஜனாக களஞ்சியப்படுத்த இங்க இது வந்து தாவர உடல்ல மாப்பொருளா களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும். இங்க வந்து கிளைகோஜன் ஈரல்ல மனித ஈரல்ல வந்து கிளைகோஜன் வடிவில் கார்போஹைட்ரேட் என்ன செய்யும் களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும். எழுதுறியாப்புல இல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தாவரங்களில் சரி மாப்பொருள்கள் மாப்பொருள் கலையா சரி. தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் வகை. தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் வகை. அதே இது இங்க விலங்குகளில் களஞ்சியப்படுத்தப்படும் கார்போஹைட்ரேட் வகை. தாவரத்துல மாப்பொருள் கிளைகோஜன் வந்து விலங்குகள்ல. சரி. இப்ப கிளைகோஜனுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லு போடு. நான் பல்சக்கரைட் சொன்ன கிளை கொண்டதா இருக்கும் கிளை அற்றதா இருக்கும் என்ன பல்சக்கரைட்டுக்கு ஒரு இயல்பு சொல்லிக்கேன். கிளை கொண்டதா இருக்கலாம் கிளை அற்றதா இருக்கலாம். கிளைகோஜன் வந்து கிளை கொண்டது. கிளை இந்த கிளைய பாடமாக்குனா சரி. கிளைகோஜன் கிளை கொண்ட பல்சக்கரைட் என்று கேட்டா அது வந்து கிளைகோஜன். இந்த கிளைய பாடமாக்குனா சரி. சரியா? இந்த கிளைய பாடமாக்கி இது வந்து கிளை கொண்டது. இதெல்லாம் வந்து நான் இந்த சொல்றதெல்லாம் வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறேன். ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம பாடமாக்கி வைக்கிறது ஈஸியா நம்மளுக்கு விளங்குற மாதிரி பாடமாக்கி வச்சா சரி. இப்ப கிளைன்னு பாடமாக்குனா கிளைகோஜன் சொன்னா கிளை கொண்டன்னு சொன்னா அந்த கிளையை பாடமாக்கி வச்சீங்கன்னா நம்மளுக்கு விளங்கும் அது கிளைகோஜன் கிளை கொண்டன். சரியா? சரி சரி. அடுத்தது வந்து காணப்படும் இடங்கள். இரண்டாவது அடி இதுல காணப்படும் இடங்கள். காணப்படும் இடங்கள் சொன்னா செல்லுலோஸ் என்ன சொன்ன செல்லுலோஸ் சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சக்கரேட்னு சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நார்கள் என்ன நார் என்ன அதுதான் வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸுக்கு முதலாவது தாவர நார்கள் எங்க காணப்படும் தாவர நார். தாவர நார்ன்னு சொன்னா தென்னந்தும்புரையில எல்லாம் காணப்படுறது வந்து செல்லுலோஸ் தாவர நார். அடுத்து வந்து களச்சுவர். தாவர நாரும் அடுத்து வந்து களச்சுவர். அடுத்தது மாப்பொருள் எங்க காணப்படுற? மாப்பொருள் என்னத்தில் எல்லாம் காணப்படும்? கிழங்கு வகை என்ன கிழங்கு வகை தானியம். நம்ம சாப்பிடுற அதிகமான சாப்பாடு மாப்பொருள் தானே. அப்ப மாப்பொருள் காணப்படுறது வந்து கிழங்கு வகை தானியம். சரி சரி. கிளைகோஜன் வந்து விலங்குகளின் ஈரல் தசை. விலங்குகளின் ஈரல் தசை கிளைகோஜன். அப்ப கிளைகோஜன் வந்து தாவரத்துல காணப்படுமா? காணப்படாது. அப்ப கிளைகோஜனுக்கு பதிலா தாவரத்துல என்ன காணப்படுது? மாப்பொருள். சரியா? அப்ப தாவரத்துல காணப்படாத ரெண்டு இருக்கு. பல்சக்கரைட்ல ஒன்று இருக்கு. அடுத்தது இருசக்கரைட்ல ஒன்று இருக்கு. இருசக்கரைட்ல என்ன இருக்கு தாவரத்துல காணப்படாது? லக்டோஸ். பல்சக்கரைட்ல தாவரத்துல காணப்படாதது கிளைகோஜன். அப்ப கிளைகோஜனுக்கு பதிலா தான் தாவரத்துல வந்து மாப்பொருள் காணப்படுது சமைக்கிறது. சரியா? சரி. இதுல நம்ம டவுட் இருக்கா? தானே. அடுத்தது வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம். கார்போஹைட்ரேட் வந்து நம்ம படிச்சோம். இது உடல்ல இருக்காம உயிரின் இரசாயன இதானே அது படிக்கிறோம். அது வந்து கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடலுக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்க போறோம். சரியா? சரி. அப்ப அடுத்தது அழிக்கிறேன். அப்ப இப்படி எழுது. கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம் போட்டுட்டு இப்படி ஒரு வட்டம் ஒன்று போடு. இப்படி ஒன்று போட்டு முதலாவது வந்து சக்தி முதலிடம்.
சக்தி முதல். சக்தி முதல்னு சொன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை உருவாக்குறது என்ன. அப்ப வந்து நம்மளுக்கு கலஜுவாசம் எங்க நடக்குது? கலஜுவாசம் நம்மளுக்கு சக்தி எங்க பிறப்பிக்கப்படுற? நம்ம உடம்புல களத்துல நடக்கும். களத்துல இலைமணில நடக்கும் என்ன. முதலாவது என்னையாம் கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் வந்து சக்தி முதல். சக்தி முதல்னு சொன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நம்ம செயற்படுறதுக்கு தொழிற்படுறதுக்கு தேவையான சக்தியை வழங்குறது. சரியா? அப்ப எங்க நம்மளுக்கு நடக்குற நம்மளோட சாப்பாடு எல்லாம் போய் போஷணை எல்லாம் போயிட்டு எங்க சக்தி பிறப்பிக்கப்படுற? களத்துல இலைமணில என்ன இலைமணில என்ன செய்யும்? சக்தி உடைக்கப்பட்டு கலச்சுவாசம் நடந்து அதுல இருந்து சக்தி பிறப்பிக்கப்படும். சரியா? அதுல ஒரு பிரதானமான சக்தி முதல் தான் வந்து என்னையாம் கார்போஹைட்ரேட். சரியா? முதலாவது சக்தி முதல். அடுத்தது வந்து தாவரத்துல என்னையா இருக்கு? தாவரத்துல இது என்னையா இருக்கு? மாப்பொருள் என்னையா இருக்கு? சேமிப்பு என்ன. மாப்பொருள் சேமிச்சு இருக்கு என்ன. சேமிப்பு உணவு. சரியா? இப்ப நம்மளுக்கு ஒரு கிழங்கு எடுத்தோம்னு சொன்னா கிழங்கு வந்து தாவரத்துல ஒரு சேமிப்பு என்ன. தாவரத்துல இருக்க மேலதிகமான கார்போஹைட்ரேட் வந்து கிழங்கா என்ன செஞ்சு சேமிக்கப்பட்டதால நம்மளுக்கு கிழங்கு கிடைக்கு. கிழங்குல என்ன இருக்கு? மாப்பொருள் இருக்குன்னு படிச்சோம் என்ன. அப்ப தாவரத்துல காணப்படுற ஒரு சேமிப்புணவாக கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட்ல மாப்பொருள் தொழிற்படுது. சரியா? சரி. அடுத்தது செல்லுலோஸுக்கு என்ன எங்க சொல்லிக்க? செல்லுலோஸ் எங்க இருக்குன்னு சொல்லிக்க. செல்லுலோஸ் பாரு இருக்க 2 இடம் சொல்லிக்க. எங்க எல்லாம் செல்லுலோஸ் சொன்னா உனக்கு ஞாபகம் வரணும் தாவர நார் என்ன. நார். அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லிக்க? களச்சுவர் வந்து ஒரு களத்துல என்ன கட்டமைப்பு என்ன. களத்தை மூடி இப்படி களம் இருக்குன்னு சொன்னா களத்தை மூடி பாதுகாப்பா காணப்படுற ஒரு கட்டமைப்பு அழகு கட்டமைப்பு என்ன. அப்ப இதுல வந்து என்ன அங்கிகளின் கட்டமைப்பு கூறு அதாவது களச்சுவர் என்ன. கட்டமைப்பு கூறுன்னு சொன்னா அதுக்கு உதாரணம் களச்சி. சரி. அடுத்தது வந்து பின்னுக்கு படிக்க போறோம் நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. அடுத்தது பின்னுக்கு படிக்க போறோம் நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. அமிலத்தின் கூறு. எப்படி போட்டாலே நீங்களே சரி. கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் கேட்டா சொல்ல தெரியணும். ஒன்று சேமிப்புணவாயிருக்கு, அடுத்து வந்து கட்டமைப்பு அழகாயிருக்கு, அடுத்தது சக்தி முதலாடிக்கு, அடுத்து வந்து நியூக்ளிக் அமிலத்துல ஒரு கூறாயிருக்கு. அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து இத கார்போஹைட்ரேட் ஒரு உணவுல இருக்கோ இல்லது ஒரு இடத்துல இருக்க என்னென்ன இனங்காண்றேன்னு பார்க்க போறோம். சரியா? சரி. இனங்காண்றேன்னு சொன்னா இதுல கார்போஹைட்ரேட் இந்த உணவுல கார்போஹைட்ரேட் இருக்குன்னு இனம் காண போறோம். சரி. அதுல கார்போஹைட்ரேட்ல எத்தனை வகை இருக்கு? கார்போஹைட்ரேட்ல எத்தனை வகை இருக்கு? 3 வகை. எத்தனை? 3 வகை. என்னெல்லாம்? ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல சர்க்கரைட். சரி. அடுத்து வந்து இனங்காணல் போட்டுட்டு இனங்காணல் பரிசோதனை. பரிசோதனை போட்டுட்டு முதலாவது வந்து ஒரு சர்க்கரைட் மற்றும் சில இரு சர்க்கரைட்டை இனங்காண்ற எப்படி என்று பார்ப்போம். சில இரு சர்க்கரைட். சரியா? ஒரு சர்க்கரைட் சில இரு சர்க்கரைட்டை என்னென்ன இனங்காண்ற ஒரு உணவுலையோ அல்லது ஒரு இரசாயன தாக்கம் நடந்து என்னமோ உருவாயிக்காம அது வந்து ஒரு சர்க்கரைட்டா அல்லது இரு சர்க்கரைட்டான்னு நாங்க அடையாளம் காண்றதுக்கு சில பரிசோதனை இருக்கு. சரியா? சரி. ஒரு சர்க்கரைட்டையும் இரு சர்க்கரைட்டையும் நாங்க இனங்காண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு சேர்வை ஒரு பரிசோதனை பொருள் என்னன்னு சொல்லுவாப்போ. என்ன கரைசல்? பெனடிக் ஏ, பெனடிக் பி என்று படிச்சியா? பெனடிக்கின் கரைசல். சரியா? பெனடிக்கின் கரைசல் சொன்னா இப்ப ஒரு சர்க்கரைட்டுக்கு நம்மளுக்கு உதாரணத்துக்கு வர்றது என்ன? ஒரு சர்க்கரைட்டுன்னு சொன்னா குளுக்கோஸ். சரியா?
குளுக்கோஸ் எடுக்கிறோம், ஒரு பரிசோதனை குழாயில ஒரு குளுக்கோஸ் எடுக்கிறோம் கொஞ்சம். இது வந்து என்னையா குளுக்கோஸ். குளுக்கோஸுக்குள்ள என்னத்தை போடுறோம்னு சொன்னா பெனடிக் ஏ, பெனடிக் பி, பெனடிக் ஏ அல்லது பெனடிக் பி. சரியா? பெனடிக்கின் கரைசல். அப்ப ஒரு சர்க்கரையிட்ட இனம் காண்றதுக்கு என்ன என்ன கரைசல்? பெனடிக் கரைசல். பெனடிக் கரைசல். பெனடிக் கரைசல் ஏ அல்லது பி போடுறோமா? சரியா? அதை என்ன செய்யறோமா, ஒரு நீர்த்தாளில வச்சு நீர் கொதிக்க வச்சு என்ன செய்யறோம், வெப்பம் ஏற்றுறோமா. இது நீர், அதுக்குள்ள வந்து இந்த பரிசோதனை குழாயை வச்சு என்ன செய்யறோம், வெப்பம் ஏற்றுறோம். சரியா? வெப்பம் ஏற்றினா இதுல வந்து நிறமாற்றம் ஏற்படும். நிறமாற்றம் சொன்னா பெனடிக் ஏ கரைசல் நீல நிறம். சரியா? அது குளுக்கோஸுக்குள்ள போட்டா நீல நிறம் என்ன செய்யும், அதுக்குள்ள வந்து ஒரு சர்க்கரைட் அல்லது சில இரு சர்க்கரைட் இருந்தா அது வந்து செங்கட்டி சிவப்பு நிறமா மாறும். என்ன நிறம்? செங்கட்டி சிவப்பு வீல் படிவா மாறும். சரியா? அப்ப நிறமாற்றம் என்னன்னா நீலம், செங்கட்டி, சிவப்பு, வீல் படிவு. இதுதான் வந்து ஒரு உணவுல வந்து குளுக்கோஸ் இருக்கேன்டா அதுக்கு வந்து பெனடிக் ஏ, பெனடிக் பி கரைசலை போட்டோம்னு சொன்னா அது வந்து நீலம், செங்கட்டி சிவப்பு வீல் படிவா மாறும்னு சொன்னா அங்க வந்து குளுக்கோஸ் இருக்கேன்டா அர்த்தம். சரியா? அப்ப ஒரு சர்க்கரைட்டையும் இரு சர்க்கரைட்டையும் அடையாளம் காட்டுறதுக்கு என்ன என்ன கரைசல்? பெனடிக் கரைசல். இது ஸ்ட்ரக்சருக்கு வர கேள்விடா. சரியா? பரிசோதனையை தந்துட்டு ஸ்ட்ரக்சருக்கு வரும். அப்ப பெனடிக்கின் ஏ அல்லது பெனடிக் பி கரைசல். சரியா? அடுத்தது கேட்பாங்க அங்க குளுக்கோஸ் காணப்படும்டா அங்க ஏற்படுற நிறமாற்றம் என்ன என்று கேட்பாங்க. சரியா? நிறமாற்றம் சொன்னா நீலம் என்னையா மாறும், செங்கட்டி சிவப்பு வீழ்படியா மாறும். புக்ல இருக்கி செங்கட்டி முதலாவது என்னையா மாறும்னு சொன்னா பச்சையா மாறும். சரியா? நீலம் பச்சையா மாறும், பச்சை என்ன செய்யும் பசிய மஞ்சளா மாறும், பசிய மஞ்சள் செம்மஞ்சளா மாறும், அடுத்தது வந்து செங்கட்டி சிவப்பு. அப்ப நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்தா நீலம், செங்கட்டி சிவப்பு வீல் பொடியா மாறும் போட்டா சரி. சரியா? சரி, விளங்கித்தானே? இது நான் வந்து இதுக்கு சொல்ல இல்ல என்ன சொல்லல இதை நீ கீறுனீண்டா சரி. ஒரு பரிசோதனையில குளுக்கோஸ் கொஞ்சம் எடுக்கிறோம், எடுத்து அதுக்கு வந்து பெனடிக் ஏ அல்லது பெனடிக் பி கரைசலை போடுறோம். அதை எடுத்து என்ன செய்யறோம், நீர்த்தாளியில வச்சு, நீர்த்தாளின்னு சொன்னா தண்ணி, ஒரு இதுக்குள்ள தண்ணி எடுத்து அதை இதுல கொதிக்க வச்சுட்டு அதற்குள்ள இந்த பரிசோதனைக்குள்ள வைக்கிறோம். ஏன் இதை நேரடியா இதுல குடிச்சா என்ன செய்யும், நெருப்புல குடிச்சா, பரிசோதனைக்குள்ள நெருப்புல குடிச்சா வெடிக்கும். என்ன அடுத்தது வந்து நம்ம இங்க இருந்து நெருப்பை கொடுத்தோம்னு சொன்னா முதலாவது கூட அடிப்பகுதிக்கு தான் கிடைக்கும், மேல் பகுதிக்கு எல்லாம் கிடைக்குமா? மேல் பகுதிக்கு எல்லாம் கிடைக்கிறதே குறைவு. என்ன இப்ப நம்ம கொதிக்கிற தண்ணிக்குள்ள இதை வச்சோம்னு சொன்னா இது ஃபுல்லா என்ன செய்ய போகுது, தண்ணி இருக்க போகுது. அப்ப எல்லா இடத்துக்கும் சமமான வெப்பம் கிடைக்கும். என்ன அதுக்குதான் வந்து நீர்த்தாளி பயன்படுத்துது. சரி, அப்ப அடுத்து வந்து ஒரு சர்க்கரைட் மற்றும் சில இரு சர்க்கரைட் இனம் காட்டுறதுக்கு பெனடிக்கும் கரைசல். அப்ப நிறமாற்றம் வந்து நீலம், செங்கட்டி சிவப்பு வீல் பொடியா மாறும். இதை எழுதிக்கோ, இதை படத்துக்கு இது எழுதிக்கோ. இப்ப இதுல இதுவும் முக்கியம், பெனடிக் ஏ கரைசல். அடுத்தது நிறமாற்றமும் முக்கியம். விளங்கிட்டாப்புல? விளங்க இல்லையா? விளங்காது சொல்லு, என்ன என்ன விளங்க இல்ல சொல்லு. விளங்கிட்டா? சரி, இது ஒன்னாவது மாப்பொருள் மாப்பொருள் எடுக்கிற அந்த ஒன்னாவது விளங்க இல்லடா. ஒன்னாவது அந்த பரிசோதனை குலையில இதா குளுக்கோஸ். ஒரு சர்க்கரைட்னு சொன்னா நம்மளுக்கு குளுக்கோஸ். சரியா? சரி, குளுக்கோஸ். ஒரு சர்க்கரைட் சொன்னா அப்ப உங்களுக்கு ஞாபகம் வரணும் பெனடிக் கரைசல். அதுல நிறமாற்றம் நீலம், செங்கட்டி சிவப்பு வீல் பொடியா மாறும். சரியா? சரி, அடுத்தது வந்து இரு சர்க்கரை. இரண்டாவது இரு சர்க்கரை. இரு சர்க்கரைட்டுக்கான பரிசோதனை. இரு சர்க்கரைட்டை என்னென்று கண்டுபிடிக்கும். சரியா? என்ன பரிசோதனை சரி. இரு சர்க்கரைட்டுக்கு வந்து நாங்க சுக்ரோஸ் எடுப்போம். சுக்ரோஸ். இங்க ஒரு சர்க்கரைட் பரிசோதனைக்கு குளுக்கோஸ் எடுத்துட்டோம், இரு சர்க்கரைட் பரிசோதனைக்கு சுக்ரோஸ். சரியா? சுக்ரோஸ் என்ன செய்யறோம், ஒரு கொதி குழாயில சுக்ரோஸ் எடுக்கிறோம். இங்க சுக்ரோஸ், அங்க குளுக்கோஸ் மாதிரி இங்க சுக்ரோஸ். சரியா? அதுக்குள்ள என்ன செய்யறோம்னு சொன்னா
H2SO4 H2SO4 என்ன H2SO4 என்ன சோடியம் H2SO4 சல்பூரிக் அமிலம் என்ன சல்பூரிக் அமிலம் அல்லது HCl HCl தான் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சரியா அப்ப என்ன செய்யறோம்னா ஒரு கொதிகுழாயில சுக்ரோஸ் எடுக்கிறோம் அதுக்குள்ள சில துளிகள் H2SO4 அல்லது HCl சல்பூரிக் அமிலம் அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொஞ்சம் போடுறோம் சரியா போட்டுட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா நீர்த்தாளியில வச்சு இதே மாதிரி என்ன செய்யறோம் வெப்பமேற்றுறோம் சரியா இதே மாதிரி நீர்த்தாளியில வச்சு இதை வெப்பமேற்றுறோம் குழாயை சரியா குழாய் வெப்பமேற்றிட்டு இந்த HCl H2SO என்ன அமிலமா காரமா நடுநிலையானது சல்பூரிக் அமிலம் சல்பூரிக் ஆசிட் என்ன அமிலம் என்ன ஆசிட் நான் இது அப்ப H2SO போடையில நான் எழுதுறேன் சல்பூரிக் அமிலம் இது வந்து H2SO4 அடுத்தது வந்து HCl சொன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl சரியா இதை என்ன செய்யறோம் நீர்த்தாளியில வச்சு வெப்பமேற்றிட்டு என்ன செய்யறோம் நம்ம இதுக்குள்ள போட்டது வந்து அமிலம் வந்து கூடுதலா பேய்த்து சொன்னா அதுக்கு என்னத்தை போட்டா நடுநிலை ஆகும் அமிலத்துக்கு என்னத்தை போட்டா அது நடுநிலை ஆகும் என்னது காரம் என்ன சரி இப்ப நம்ம இதுக்குள்ள போட்டது வந்து கூடுதலான சல்பூரிக் அமிலம் இருக்குன்னு சொன்னா இதுக்கு என்ன செய்யறோம் கொதிக்க வச்சுட்டு இதுக்குள்ள என்ன செய்யறோம் நடுநிலை ஆகுறதுக்கு இதுக்குள்ள என்ன செய்யறோம் NaHCO3 சோடியம் இருகார்பனேட்டை போடுறோம் இது வந்து ஒரு காரம் அப்ப இதுக்குள்ள இருக்க அமிலத்தோட மேலதிகமா இருக்க அமிலத்தோட காரம் சேரும்னு சொன்னா அது நடுநிலையா போகும் நடுநிலையா போனதுக்குள்ள திருப்பி என்ன செய்யறோம்னு சொன்னா பெனடிக் கரைசலை போடுறோம் என்ன கரைசல் பெனடிக் கரைசலை போட்டா என்ன நிறமாற்றம் வரும் பெனடிக் கரைசலை போட்டா என்னையா மாறும் நீலம் என்னடா மேல சொல்லிக்க என்ன இதே வீழ்படிதான் வரும் இப்ப சொல்லு பாப்போம் இப்ப இதுல வந்து குளுக்கோஸ் எடுத்திக்கும் அதே மாதிரி நீர்ல சிரிக்கும் இங்க பரிசோதனை செஞ்சுக்கும் பெனடிக் கரைசலை போடும் இப்ப இந்த ரெண்டும் என்னத்துக்கு செஞ்சுக்கோம்னு சொல்லு பாப்போம் இந்த ரெண்டு H2SO4 இது என்னதுக்கு போட்டிக்கோம்னு சொல்லு பாப்போம் சுக்ரோஸ் என்ன மாத்திக்கும் சுக்ரோஸ் இருசக்கரேட் என்ன அந்த இருசக்கரேட் என்ன செஞ்சுக்கும் H2SO4 போட்டு என்ன செஞ்சுக்கும் ஒரு சக்கரேட்டா மாத்திக்கும் நீர் பகுப்படையை செஞ்சுக்கும் நீர் பகுப்படையை செஞ்சா என்ன உருவாகும் சுக்ரோஸ்ல இருந்து குளுக்கோஸும் சுக்ரோஸ எண்ணெயெல்லாம் இருக்கு சுக்ரோஸ்ல ஒரு சக்கரேட் எண்ணெயெல்லாம் இருக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்கு சரியா அப்ப இரு சக்கரேட் நாங்க சல்பூரிக் அமிலம் அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போட்டோம்னு சொன்னா அது வந்து ஒரு சக்கரேட்டா மாறும் ஒரு சக்கரேட்டா மாறினா இதுல குளுக்கோஸ் இருக்கா ஒரு சக்கரேட்ல குளுக்கோஸ் இருக்குதானே அந்த ஒரு சக்கரேட்டுக்கு தான் இந்த என்ன பரிசோதனை செஞ்சீங்க மேல பெனடிக் கரைசல் போட்டிக்கோங்க குளுக்கோஸுக்கு போட்டோம்னு சொன்னா இதுல குளுக்கோஸ் இருக்குன்னு சொன்னா குளுக்கோஸுக்கு பெனடிக் கரைசல் போட்டோம்னு சொன்னா என்ன நிறமாற்றம் வரும் செங்கட்டி சிவப்பு அப்ப இந்த HCl அல்லது சல்பூரிக் அமிலம் என்னத்துக்கு போட்டிக்கும் சுக்ரோஸ ஒரு சக்கரேட்டா மாத்துறது சரியா சொல்லுங்கடா இங்க பாரு இவ்வளவு இதுவும் இந்த இருக்கு இந்த பரிசோதனையும் இந்த இருக்கு இவ்வளவும் இந்த செஞ்சுக்கலாம் மட்டும்தான் மேலதிகமா செஞ்சுக்கோம் மேலதிகமா செஞ்சது என்னத்துக்கு சுக்ரோஸை நாங்க ஒரு சக்கரேட்டா மாத்தி அங்க குளுக்கோஸ் எடுத்திக்கோம் குளுக்கோஸுக்கான பரிசோதனை செஞ்சுக்கோம் பெனடிக் கரைசலை போட்டா நீலம் செங்கட்டி சிவப்பா வந்து சரி வளைண்டா அப்ப இந்த பரிசோதனை தந்துட்டு கேட்பாங்க சல்பூரிக் அமிலம் அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போட்டதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டா என்ன சுக்ரோஸை நீர்ப்பகப்படைய செய்து ஒரு சக்கரேட்டாக மாத்துதல் குளுக்கோஸா மாத்துதல் அல்லது இரு சக்கரேட்டை ஒரு சக்கரேட்டாக மாத்துதல் சரியா இது சல்பூரிக் அமிலம் இது
சல்பூரிக் அமிலம் இல்லது அல்லது ஹைட்ரோகுளோரைடு ரெண்டையும் போடுறையில ரெண்டுல ஒண்ணு போடுறேன் சரியா, ரெண்டுல ஒண்ணு, ரெண்டையும் போடுறையில ரெண்டுல ஒண்ணு. அப்ப இந்த NaHCO3 போட்டதுக்கான நோக்கம் என்ன? மேலதிக அமிலத்தை நடுநிலையாக்குறேன். மேலதிக அமிலத்தை இதுக்குள்ள போட்டது வந்து கூடுதலா இருக்குமெண்டா சொன்னா NaHCO3 ஒரு காரம், அதை போட்டோம்னு சொன்னா மேலதிகமா இருக்க அமிலம் வந்து நடுநிலையா போயிடும். சரி, அடுத்தது வந்து என்ன? பல்சக்கரைட். என்ன பல்சக்கரைட்? பல்சக்கரைட்னு சொன்னா அதுக்கு வாரது நம்ம மாப்பொருளுக்கான பரிசோதனை. மாப்பொருள் பரிசோதனை என்ன தெரிஞ்சது? மாப்பொருளுக்கு என்ன என்ன செய்யற? அயோடின் கரைசல். அயோடின் கரைசல். என்ன சரி, ஒரு மாப்பொருள் உணவு எடுப்போம். மாப்பொருள் உணவு ஓம்டா எரிசக்கரைட் என்ன எழுதல? எழுதியா உள்ள? சரி சரி சரி. அடுத்து வந்து மாப்பொருள். ஏன்னா மாப்பொருளுக்கு என்ன சேர்க்கப்புறம் அயோடின் கரைசல். அயோடின் கரைசல் எடுத்தோம்னு சொன்னா என்ன என்ன நிறமாற்றம் வரும்? கருநீல. கருநீல நிறம். என்ன ஊதா கலந்த நீல நிறம் அல்லது கருநீல நிறம் தோன்றும் அயோடின் கரைசல். ஊதா கலந்த நீலம் நிறமாற்றம். ஊதா கலந்த நீலம் அல்லது கலந்த நீலம் கருநீலம் அல்லது கருநீலம். என்னெல்லாம் படிச்சுக்கோம்? கார்போஹைட்ரேட் இயல்புகள், கார்போஹைட்ரேட் வகை, அது எங்க காணப்படுது, கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம், அடுத்து கார்போஹைட்ரேட் இப்படி இன்னும் காண்றது. சரியா? சரி, அடுத்தது என்ன இருக்கு? அடுத்த உயிரியல் மூலக்கூறு பிரதானமா என்ன? முதலாவது பிரதான உயிரியல் மூலக்கூறு முதலாவது கார்போஹைட்ரேட், இரண்டாவது புரதம். என்ன புரதங்கள் இரண்டாவது. புரதங்கள் போட்டுட்டு புரதத்துக்கு இங்கிலீஷால என்ன சொல்ற? புரதங்களுக்கு இங்கிலீஷால என்ன சொல்ற? புரோட்டீன். என்ன புரோட்டீன்? PROTEI. இந்த எண்ணையும் எஸ்ஐயும் பெருசா போதும். புரோட்டீன். சரியா? புரோட்டீன் சரியா? புரோட்டீன் சரியா? புரதங்கள் சொன்னா புரோட்டீன். அப்ப இந்த புரோட்டி எண்ணையும் எஸ்ஐயும் பெருசா போடும் என்று சொல்றேன். சரி, எண்ணெய் எஸ்ஐயும் பெருசா போட்டியா? அது அப்படியே பட்டம் போடு. சரி, கார்போஹைட்ரேட்ல என்னென்ன மூலகங்கள் இருக்குன்னு படிக்கும். பார்க்காம சொல்லுவா. கார்போஹைட்ரேட்ல என்னென்ன மூலகங்கள் இருக்குன்னு சொன்ன? CHO. என்னடா உள்ள மறந்துட்டா? படிச்சோம் என்னெல்லாம் இருக்கேன்னு. கார்போஹைட்ரேட்ல CHO இருக்கேன்னு படிச்சோம். சரியா? இங்க இருக்க போற மூலகங்கள் வந்து CHOட சேர்த்து மூலகங்கள் CHO இதோட சேர்த்து இது மூன்றும் எங்க காணப்படும்? கார்போஹைட்ரேட்ல காணப்படும். என்ன மேலதிகமா காணப்பட போறது எண்ணும் நைட்ரசனும். இந்த எஸ் தூரத்துல போடு, எஸ்ஸும் காணப்பட போகுது. சரியா? அப்ப என்னன்னு சொன்னா இந்த நாலும் வந்து கட்டாயமா காணப்படும். கட்டாயம். இது வந்து இந்த நாலும் வந்து கட்டாயமா காணப்படும் போது இந்த எஸ் வந்து சம் போடு. சம் சில புரதங்கள்ல மட்டும் காணப்படும். சரியா? இல்லைங்கடா? அப்ப அதுக்கு ஏன் அப்ப எண்ணெயும் எஸ்ஸையும் சொன்னேன். அப்ப எண்ணும் எஸ்ஸும் புரோட்டீன்ல வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு மேலயுமா எண்ணும் எஸ்ஸும் இருக்க போகுது. சரியா? அதுல வந்து எல்லா புரதத்திலையும் காணப்படக்கூடியது இந்த நாளும் என்னெல்லாம்? CHON. என்ன இந்த எஸ் இங்க போட்டு சம்மன்னு சொன்னா என்ன? எஸ் போட்டு சம். என்ன சம்மன்னு சொன்னா சில புரதங்கள்ல மட்டும் காணப்படக்கூடிய மூலகம் வந்து
என்ன சல்ஃபர். சரியா? இது வந்து நைட்ரசன், இது சல்ஃபர். சரியா புள்ள? விளங்கிட்டா? மறக்கப்படா. அப்ப ஓ சார். கார்போஹைட்ரேட்ல CHO, அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காணப்படுது. அதே மாதிரி நைட்ரஜன்ல காணப்படுறது என்னலாம், சாரி, புரதத்துல காணப்படுறது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்த்து என்னும் எஸ்ஸும், நைட்ரஜனும் சல்ஃபரும் காணப்படுது. அதுல வந்து இந்த நாலும் வந்து கட்டாயமா எல்லா புரதத்திலையும் காணப்படும். எஸ் வந்து சம்னு சொன்னா சில புரதங்கள்ல மாத்திரம் காணப்படுறது வந்து சல்ஃபர். சரியா? சரி. புரதம் வந்து, புரதத்தை வந்து நம்ம கார்போஹைட்ரேட் படிச்சிருந்தானே, கார்போஹைட்ரேட்ல வந்து பல்சக்கரைட் ஒரு பல்பகுதியம்னு சொன்னேன். பல்பகுதியம்னு சொன்னா நிறைய ஒரு பகுதியம் சேர்ந்து உருவாகிறது வந்து சிக்கலான ஒரு அமைப்பை தான் சொல்றது என்ன பல்பகுதியம். இங்க வந்து புரதமும் ஒரு பல்பகுதியம். சரியா? சிக்கலான பல்பகுதியம். புரதம் வந்து ஒரு பல்பகுதியம். இதுல ஒரு பகுதியம் என்னன்னு சொன்னா அமினோ அமிலம். இது வந்து பல்பகுதியம். இதுல ஒரு பகுதியம் வந்து அமினோ அமிலம். அமினோ அமிலம். அப்ப கார்போஹைட்ரேட் பல்பகுதியம், சாரி, பல்சக்கரைட், அதாவது பல்சக்கரைட்ல ஒரு பகுதியம் என்ன? ஒரு சர்க்கரை. என்ன? ஒரு சர்க்கரைட் என்ன? ஒரு சர்க்கரை. ஒரு சர்க்கரைட். அப்ப மாப்பொருள் ஒரு பகுதியம் என்ன? அமினோ அமிலம். மாப்பொருள் பல்சக்கரைட் ஒரு பகுதியம் ஒரு சர்க்கரைட்னு சொன்னா, அப்ப பல்சக்கரைட்டுக்கு உதாரணம் மாப்பொருள். மாப்பொருள் ஒரு பகுதியம். கடைசி என்ன மாறப்போகுது? நான் சொன்னேன், மாப்பொருள் நீக்கப்படிஞ்சு ஆக எளிய சேர்வை என்ன? குளுக்கோஸ். குளுக்கோஸ். அப்ப மாப்பொருள் ஒரு பகுதியம் என்ன? குளுக்கோஸ். சரியா? அப்ப புரதம் ஒரு பல்பகுதியம். புரதத்துல ஒரு பகுதியம் என்னன்னு சொன்னேன்? அமினோ அமினோ அமிலம். சரியா? விளங்கிட்டா? ஓ சார். அப்ப இதை எழுதிக்கோ. இதெல்லாம் பாடமாக்குறதாக்குள்ள இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். உனக்கு தான் லேசி. அப்ப இதன்று சொன்னா சம்மண்டு சொன்னா சில எஸ்ஸுக்கு சில சம்மண்டு போட்டியன்ற சில இதுல மட்டும்தான் காணப்படும். அப்ப இது ரெண்டும் கட்டாயமா காணப்படுற இந்த 4. சரி சரி சரி. அடுத்தது எழுதி சரிபிழையிடுக. கன்னியாமடு கேள்வி தரப்போறேன். சரிபிழையிடுக. குயிக்க எழுது, கொஞ்ச நேரம் தாண்டிக்கு. சரிபிழையிடுக என்று போட்டுட்டு முதலாவது கூற்று. சரியா? முதலாவது கூற்று, புரதங்கள் யாவற்றிலும் நைட்ரசன் காணப்படும். புரதங்கள் யாவற்றிலும் நைட்ரசன் காணப்படும். அடுத்தது எழுதி இரண்டாவது கேள்வி, எல்லா புரதங்களிலும் கந்தகம் காணப்படும். எல்லா புரதங்களிலும் கந்தகம் காணப்படும். அடுத்த மூன்றாவது, புரதங்கள் CHO ஆகிய மூலகங்களினால் மாத்திரம் ஆக்கப்பட்டுள்ளன. CHO ஆகிய மூலகங்களினால் மாத்திரம் ஆக்கப்பட்டுள்ளன. புரதம் ஒரு பல்பகுதியம். அடுத்தது, புரதம் ஒரு பல்பகுதியம். அடுத்தது, புரதத்தின் ஒரு பகுதியம் குளுக்கோஸ் ஆகும். புரதத்தின் ஒரு பகுதியம் குளுக்கோஸ் ஆகும். சரியாவில? சரி சரி. அடுத்தது வந்து புரதங்களில் கந்தகம் காணப்படும். கந்தகம் எஸ். சரியா? இது நைட்ரசன், இது எஸ் சொன்னா கந்தகம், சல்பர் அல்லது கந்தகம். புரதங்களில் கந்தகம் காணப்படும். சரியா? சரி 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 போல சொல்லு பார்ப்போம். முதலாவது என்ன? சரி, முதலாவது என்ன சொல்லு பார்ப்போம். சரி சார். என்னையாம்? என்ன சொல்லிக்கி? முதலாவது கூற்று என்ன சொல்லிக்கி? புரதங்கள் யாவற்றிலும் நைட்ரசன் காணப்படும். சரியா பிள்ளையா? சரி சார். சரி. இரண்டாவது இல்ல. ஏன் பிள்ளை?
சிலவற்றில் சிலதுல மாத்திரம் என்ன அந்த எல்லா வண்டு போட்டு எல்லா வண்டு அதை மார்க் பண்ணி பிள்ளைண்டு போடும் எல்லா புரதங்களையும் கொண்டா பிள்ளை சில என்று போட்டா சரி என்ன சரி அடுத்தது மூன்றாவது இல்ல மூன்றாவது என்ன என்னமா இல்ல பிள்ளை ஏன் நைதரசன் ஹைட்ரஜன் கந்தகம் இருக்கு என்ன இதுல வந்து சிஓஜோ மாத்திரம் ஆன என்று போடுங்க சரி நாலாவது சரி சரி ஒரு ஒரு பல்பகுதியம் என்ன அஞ்சாவது இல்ல ஏம்புல அமினோ அமிலம் புரதிர ஒரு பகுதியும் அமினோ அமிலம் சரி அஞ்சாவது ஆறாவது சரி சரி என்ன புரதங்களில் கந்தகம் காணப்படும் என்ன புரதங்களில் சில புரதங்களில் காணப்படலாம் எல்லா புரதங்களில் கந்தகம் காணப்படும் என்று சொன்னா பிள்ளை ஏன்னா எல்லா புரதங்களிலும் பிள்ளை புரதங்களில் கந்தகம் காணப்படும் சரி அல்லது சில புரதங்களில் கந்தகம் காணப்படும் அதுவும் சரி சரி எவ்வளவு சரி ஓ சரி அப்ப அடுத்த கிளாஸ் சந்திப்போம் அடுத்த கிளாஸ் இப்ப புதன் என்ன